ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹலோ பிரியா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான சௌச்சௌ சாம்பாருங்க. சௌச்சௌ வந்து பொதுவாக நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. பட் இது மாதிரி நம்ம சாம்பார் வச்சு கொடுக்கும்போது அதில் இருக்கிற சத்துக்களும் நமக்கு வந்து உடம்புல சேரும். சாம்பாரும் ரொம்ப ருசியாகவும் வாசமாகவும் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாங்க. சாம்பாருக்கு எப்பயுமே வெந்தயம் போட்டு தாளிச்சா ரொம்ப நல்லா இருக்கும் வாசமாக. வெந்தயம் வேணாம்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெந்தயம் லைட்டாக சிவந்ததும் நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணியிருக்கேங்க, அதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணனா கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ வெங்காயத்தை லைட்டாக வதக்கி விட்டுருலாங்க. இப்போ நான் ஒரு 3 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேங்க. இதையும் நல்லா வதக்கிட்டு இப்போ நான் சௌச்சௌ வந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேங்க. சாம்பார்ன்றனால கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ காய் மொத்தத்தையும் ஆட் பண்ணிடலாம். காய் நல்லா வதக்கி விட்டுடலாங்க. இப்போ பாருங்க, இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், சாம்பார் பவுடர் ஒரு 2 ஸ்பூன், இப்போ இதையும் நல்லா வதக்கிடுங்க. ஃபஸ்ட்டு லேசாக வதக்கிட்டு நம்ம இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ காய் முங்குற அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்க, குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. வெங்காயம், தக்காளி, சௌச்சௌ எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 150 கிராம் பருப்பை வந்து ஆல்ரெடி குக்கரில் வேக வச்சுருக்கேங்க. ஸோ இந்த மாதிரி பருப்பை நல்லா மசிச்சுட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. பருப்பு ஊற்றுனதும் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இது ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம புளியை கரைச்சி ஊற்றிக்கலாங்க. இப்போ நான் ஒரு லெமன் சைஸுக்கு புளி ஊற வச்சு வச்சுருக்கேங்க. அதை கரைச்சி நம்ம அதை ஊற்றிடலாம். புளியை ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாங்க. இப்போ நம்ம சால்ட் ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதும் சுவையான சௌச்சௌ சாம்பார் ரெடிங்க. இப்போ பாருங்க, குழம்பு நல்லா கொதிக்குது. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லியை மேலே தூவி விட்டுருங்க. நல்லா வாசமாக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான சௌச்சௌ சாம்பார் ரெடிங்க. இது ரொம்ப நல்லா இருக்குங்க. சௌச்சௌ வந்து பொதுவாக நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. பட் இந்த மாதிரி சாம்பார் வச்சு கொடுக்கும்போது இதோட டேஸ்ட்டும் சரி, வாசமும் சரி ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.